இங்க ஒரு அப்பாவும் பொண்ணு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கவனக்குறைபாட்டுல ஒரு மிருகத்து மேல அடிச்சிடுறாங்க. அவங்களும் ரொம்ப பயந்துகிட்டு எந்த மிருகத்தை அடிச்சோன்னு ஓடி வந்து பாக்குறாங்க. அப்படி அந்த மிருகத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பார்த்தா அந்த மிருகம் என்னன்னா பல கதைகளை சொல்லப்படுற யூனிகார்ன்ற ஒத்த கொம்பு குதிரைங்க. பாவம் உங்க அடிச்சது ஒரு குட்டி குதிரையை. சோ இந்த பொண்ணுமே அந்த பக்கத்துல போய் உட்கார்றா. அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. அப்ப அந்த குதிரையோட கொம்பு மட்டும் எல்லோ கலர்ல மின்ன ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு அதை தொடுறா. அப்படி அதை தொட்டோன்னே அந்த பொண்ணுக்கு அந்த குதிரை மூலமா ஏதோ ஒரு விஷன் வருது. அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள அவங்க அப்பா அந்த குதிரையை அடிச்சு கொண்டுறாரு. சோ இது எதுவுமே நடக்காத மாதிரி அந்த குதிரையை கார்ல போட்டுட்டு அவங்க அப்பாவோட வேலை விஷயமா ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போனோடனே இந்த பொண்ணுமே பாத்ரூம் எங்கன்னு கேட்டுட்டு அவ முகத்துல இருக்க அந்த ரத்த கரையை துடைக்க ஆரம்பிக்கிறா. இப்படி அவ அந்த குதிரையோட ரத்தம் பட்ட டவல்ல முகத்தை துடைக்கும் போது அவ முகத்துல இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே மாயமா வரைய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அவங்க அப்பாவுமே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடி இல்லாம அவரால் படிக்க முடியுது. இது எதனாலனா அந்த குதிரையை கொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் முகத்துலயுமே ரத்தம் பட்டிருக்கும். அதனால தான் இப்படி நடந்திருக்கு. இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குதிரை இன்னும் சாகாம அந்த காரை போட்டுற ஆட்ட சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. சோ அவங்க எல்லாருமே வெளியே போய் பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல சத்தமும் நின்றுது. பாத்தீங்கன்னா நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன்ல. இப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த குதிரை கார் கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணுது. பட் அதுக்குள்ள அங்க இருக்கிற ஆள் வந்து துப்பாக்கி வச்சு அந்த குதிரையை ஷூட் பண்ணி கொண்டுடுறா. சோ அந்த அப்பாவும் பொண்ணுமே உண்மையை சொல்லிடுறாங்க என்ன நடந்துச்சுன்றத. அண்ட் இந்த குதிரையோட ரத்தம் மூலமா அவருக்கு கண் பார்வை வந்துச்சு. அண்ட் இந்த பிள்ளைக்கு பிம்பிள்ஸ் வேற போச்சுல அதையுமே சொல்லிடுறாங்க. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வயசானவருமே இந்த குதிரையோட ரத்தத்தை தனக்குள்ள ஏத்தணும் டாக்டர் சொல்லி ஏத்துறாரு. இந்த ரத்த ஏத்தன கொஞ்ச நேரத்திலேயே நடக்க முடியாம வீல் சேர்ல இருந்ததா இப்ப நடக்கிற ஸ்டேஜுக்கு மாறிட்டாரு. சோ அதுக்கப்புறம் தான் அந்த கதையை ஆரம்பிக்குது. இந்த குதிரை மூலமா என்ன பிரச்சனை வரப்போகுது அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அந்த படத்தோட கதை. படத்தோட பேரு டெத் ஆஃப் யூனிகார்ன். செக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.